ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு தமிழ் பப்ளிக் எக்ஸாமுக்கான ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின் பேப்பர் தான், ஒரிஜினல் மாடல் கொஷின் பேப்பர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர் இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கங்க. ஏன்னா 10th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறீங்க. உங்களுக்கு கொஷின் பேப்பர் எப்படி இருக்கும், எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படிங்கிற எந்த ஐடியாவும் இருக்காது. ஸோ அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ கொஷின் பேப்பர் இப்படி தான் இருக்கும். ஸோ கொஷின் பேப்பரில் நீங்கள் எந்த ஒரு மார்க்கும் பண்ணக்கூடாது, நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். ஏன்னா பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் கொஷின் இப்போ ஸ்கூலில் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க, ஒன் வேர்டுக்குலாம் ஆன்சர் தெரிஞ்சாலும் மார்க் பண்ணி வச்சுக்கிருவீங்களா, அந்த மாதிரிலாம் எந்த ஒரு மார்க்குமே கொஷினில் பண்ணக்கூடாது. அது யாவும் வச்சுக்கோங்க, அதை இங்கே சொல்லுவாங்க. பட் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் ஒரு தடவை, ஓகே. அண்ட் இதில் என்னென்ன கொஷின்லாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு மாடல் கொஷின் பேப்பர். நான் அப்லோட் பண்ணுற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை மட்டும் படித்தாவே நீங்கள் எல்லா கொஷின்ஸுமே அட்டன் பண்ண முடியும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் பப்ளிக் எக்ஸாம் கொஷின் எப்படி இருக்குது, அதில் என்னென்ன கேட்டிருக்காங்கிறத பாருங்கள். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, கொஷின்ஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அது ஆல்சோ இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ தான் இந்த வீடியோவில் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகும். ஸோ இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒன் வேர்டு பாருங்கள், 15 ஒன் வேர்டு. ஸோ புக் பேக் ஒரு 12-13 கேட்பாங்க. தென் புக் இன்சைடு கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. 2 மார்க் என்னென்ன கேட்டிருக்கான்னு பாருங்கள். தற்கால உரைநடையில் சிலையடை அமையும் நயத்திற்கு ஓர் எடுத்துக்காட்டு தருக. அப்புறம் விடைக்கேற்ற வினா அமைக்கவும். இதெல்லாம் ஈஸி தான், நீங்கள் எழுதிடுவீங்க. அடுத்தது எல்லாமே நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் தான், பாருங்களே. வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மாப்போசி என்பதற்கு சான்று தருக. பின் வருவனவற்றில் கூறான ஆயுதம் எது என்று சென்னாபோதர் கூறுகிறார், ஏன் என்பதை எழுதுக. ஸோ அந்த கொஷின். செய்குதம்பி பாவலரின் கல்வி பற்றிய கருத்தினை முழக்க தொடர்களாக்குக. வெரி வெரி ஈஸியான ஒரு கொஷின். அடுத்து முயற்சி என தொடங்கும் திருக்குறள் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. திருக்குறள், மனப்பாட திருக்குறள் அண்ட் மனப்பாட பகுதி பாடல் எல்லாமே பார்த்துக்கோங்க. அடுத்தது 2 மார்க் இலக்கணத்தில் பாருங்கள். பிழை நீக்கி எழுதுறது கேட்டிருக்காங்க. இரு சொற்களை பயன்படுத்தி ஒரே தொடர் அமைக்க. கொடு, கோடு, இயற்கை, செயற்கை, இதை பயன்படுத்தி நீங்கள் தொடர் அமைக்கணும். பகுபத உறுப்பிலக்கணம் மயங்கிய கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. கலைச்சொற்கள் பயோடெக்னாலஜி அண்ட் மித்து, இது ரெண்டும் கேட்டிருக்காங்க. அடுத்தது வேறு வினா அமைக்கிறது கேட்டிருக்காங்க. சீர் எப்போது முறையும். ஸோ அந்த கொஷின்லாம் பார்த்துக்கோங்க. வலுவ மேதிகளை திருத்தி எழுதுறது அதெல்லாம் ஈஸி தான். வேங்க என்பதை தொடர் மொழியாகவும் பொது மொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஈஸியான ஒரு கொஷின். அடுத்தது பாருங்கள், உங்களுக்கு 3 மார்க் சிறுவினா. இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மனிதனை மேம்படுத்துகின்றனவா என்பது குறித்த சிந்தனைகளை முன்வைத்து எழுதுக. வெரி வெரி ஈஸியான ஒரு கொஷின். இந்த கொஷின் பேப்பரோடைய PDF நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இன்னும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸையும் பார்க்க முடியும். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் PDF லிங்க்கும் கொடுக்குறேன். அடுத்து 10 வினா ஒன்று ஈஸி பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க, அதை நல்லா 2-3 தடவை வாசித்து பார்த்துக்கோங்க. அப்புறம் கேட்குற கொஷனுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் அறிந்த நிகழ்களை கலைஞர் ஒருவரை பற்றியும் அவரது கலைத்திறன் பற்றியும் எழுதுக அப்படிங்கிற ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அடுத்து அகைன் 3 மார்க்கு. எவையெல்லாம் அறியேன் என்று கருணையன் கூறுகிறார். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெடுநாளாக பார்க்க பண்ணியிருந்த உறவினர் ஒருவர் எதிர்பாராத வகையில் உங்கள் வீட்டிற்கு வந்ததால் அவரை விருந்தோம்பல் செய்வதற்கு குறித்த ஈஸியான ஒரு கொஷின். மனப்பாட பகுதி பாடல். தென்னன் மகளே என தொடங்கி முடிதால வாழ்த்துவோமே என முடியும் அன்னை மொழிய பாடல். அப்படி இல்லை அப்படின்னா வாழல் அறுத்து சூடினோம் என தொடங்கும் பெருமாள் திருமொழி பாடல் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து அகைன் 3 மார்க் கொஷின் இலக்கணத்தில் இருந்தது. அறிந்தது அறியாதது, புரிந்தது புரியாதது, தெரியாதது, பிறந்தது பிறவாதது, இவை அனைத்தையும் யாம் அறிவோம், அது பற்றி உமது அறிவுரை எமக்கு தேவையில்லை, எல்லாம் எமக்கு தெரியும். இக்கூற்றில் உள்ள வினைமுற்றுகளை தொழிற்பெயர்களாக மாற்றி எழுத சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருளல்லதில்லை பொருள். இக்குறட்பாவில் பயின்றும் அணி சொல் பின்வரும் நிலையினே. அடுத்து உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவில்லாதார் அழகீட்டு வாய்ப்பாடு, பார்த்துக்கோங்க. 5 மார்க் கொஸ்டின் பாருங்கள். தமிழர் மருத்துவ முறைக்கும் நவீன மருத்துவ முறைக்கும் உள்ள தொடர்பு குறித்து விவரித்து எழுதுக. பெரியாரை துறைகோடல் என்ற வள்ளுவரின் கூற்றினை விளக்கி உங்கள் கருத்தை எழுதுக. புதிதாக திறன்பேசி வாங்கியிருக்கும் உங்கள் தம்பிக்கு அதனை முறையாக பயன்படுத்தும் வழிமுறைகளை விளக்கி அறிவுரைகள் கூறி கடிதம் ஒன்று எழுதுக. நாளிதழ் ஒன்றின் பொங்கல் மலரில் உளவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம் என்ற உங்கள் கட்டுரையை வெளியிட வேண்டி அந்நாளிதழ் ஆசிரியருக்கு கடிதம். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து இது காட்சியை கன்று கவிஞர் எழுதுதல். ஸோ இது எல்லாமே ஈஸி தான். மொழிபெயர்க்க பாருங்கள். தெருக்கூத்து இஸ் ஆஸ் இட்ஸ் நேம் இண்டிகேட்ஸ் எ பாப்புலர் ஃபார்ம் தியேட்டர் பெர்ஃபார்ம்டு இன் த ஸ்ட்ரீட்ஸ். ஸோ தெருக்கூத்துங்கிற அந்த ஒரு மொழிபெயர்க்க கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. எல்லாமே பாருங்கள் மொழிபெயர்க்க, பட் இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அடுத்தது 8 மார்க் பாருங்கள். ஒரு குழந்தையை தூக்கவும் கீழே விழுந்த ஒரு தேநீர் கோப்பையை எடுக்கவும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது
எவரேனும் ஒரு அறியோர் சான்றோர் புகழ்பெற்ற சாதனை வாழ்வில் நடந்த ஒரு ஒரு இது மாதிரி கட்டுரை மாதிரி நீங்கள் எழுத வேண்டியது இருக்கும். அடுத்து அழகில் சாமியின் ஒருவன் இருக்கிறான் சிறுகதையில் மனிதத்தை வெளிப்படுத்தும் கதை மாந்தர் குறித்து எழுதுக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து ராமானுசர் நாடகம் வெளிப்படுத்தும் மனித நேயத்தினை சுவைப்பட விலக்கி எழுதுக. பள்ளி ஆண்டு விழா அது ஒரு மதிப்புரை மாதிரி நீங்கள் எழுதணும், அது பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு கட்டுரை மாதிரி எழுதணும், சாலை விதிகள் பற்றி, சாலை விதிகள் அறிவோம், ஊர்தி ஓட்டுநருக்கு நெறிகள், ஸோ அந்த மாதிரி இந்த குறிப்புகள் எல்லாம் கொண்டு சாலை பாதுகாப்பு அப்படிங்கிற தலைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு கட்டுரை நீங்கள் எழுதணும், பார்த்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் மாடல் கொஷின் பேப்பர். ஸோ இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.